Hey guys, welcome back to our channel ExamJet. இந்த வீடியோல நம்ம நவம்பர் மந்த்ல உள்ள NBFC ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு SBI கிளர்க் மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்பிஎஃப்சினா என்ன? ஸோ என்பிஎஃப்சி அப்படிங்கிறது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். பேங்க் மாதிரியே லோன்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், இன்சூரன்ஸ், சிட்மண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் சேவிங் அக்கௌண்ட்டும் டிமாண்ட் டெபாசிட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், இதெல்லாம் நம்ம டே டு டே அங்கங்கே போஸ்டர்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம், இல்லை டிவி ஆட்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு என்பிஎஃப்சி கம்பெனிஸ் தான். ஸோ என்பிஎஃப்சி பேங்க் கிட்டேருந்து லோன் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், என்பிஎஃப்சியோட மெயின் ஃபண்டிங் சோர்ஸே பேங்க் கிட்டேருந்து எடுக்கிற லோன் தான். ஸோ அதில் ஆர்பிஐ புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 25% வந்து கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து என்பிஎஃப்சி ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். எதுக்கு இது போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லாக வந்து என்பிஎஃப்சி பேங்க்கே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ பேங்க் வந்து ஏதோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேங்க்கை டிமாண்ட் பண்ணி இருக்கிற என்பிஎஃப்சிக்கும் வந்து சேம் ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்பிஐ 25% வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேபிட்டல் மார்க்கெட்னா என்னது? டிபெஞ்சர்ஸ், பாண்ட், அந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் தான் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ பெரிய என்பிஎஃப்சி ஒரு ரொம்ப பெரிய கேபிட்டல் இருக்கிற ஒரு என்பிஎஃப்சி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி கேபிட்டல் மார்க்கெட்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஸ்மால் என்பிஎஃப்சியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 25% மீட் பண்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஸோ என்பிஎஃப்சி பேங்க் கிட்ட இருந்து வாங்குற லோனுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா டேர்ம் லோன் அப்படின்னு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். ஸோ டேர்ம் லோன் அப்படின்னா என்பிஎஃப்சி பேங்க் கிட்ட லாங் டேர்ம் லோன் வாங்கிட்டு அதை கஸ்டமருக்கு லோனா கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து முத்தூட் ஃபினான்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க. அதை வந்து முத்தூட் ஃபினான்ஸ் கோல்ட் லோனா கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இது வந்து டேர்ம் லோன் சொல்லுவாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்னா டெய்லி பிசினஸ் ஆப்ரேஷன் மெயின்டைன் பண்றதுக்காக பேங்க்ல இருந்து ஷார்ட் டேர்மா லோன் வாங்குவாங்க. ஸோ இப்போ டாடா கேபிட்டல் எஸ்பிஐ கிட்ட இருந்து சர்டன் அமௌண்ட் லோன் வாங்கி அவங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் அதை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். ஸோ இப்போ ஆர்பிஐ போட்டிருக்க ரூல் என்ன அப்படின்னா 25% கண்டிப்பா கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து என்பிஎஃப்சி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான். அட்லீஸ்ட் 25% பாரோவிங் கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கும்போது என்பிஎஃப்சி ஃபுல்லாக பேங்க் மேலே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், இது எல்லாமே வந்து கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இதனால என்ன ஆகும்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்பிஎஃப்சி இதுக்கு முன்னாடியுமே கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ அது வந்து 25% அப்படிங்கிறது மேண்டேட்டரியாக பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போவும் அவங்க பேங்க் கிட்ட இருந்து லோன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து 4 என்பிஎஃப்சி மேல வந்து பேன் பண்ணியிருக்காங்க. லோன் சாங்ஷன் அண்ட் டிஸ்பியூசல் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த 4 என்பிஎஃப்சி அப்படின்னா ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட் சென்னை, அரோஹன் ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் கொல்கட்டா, டிஎம்ஐ ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் நியூ டெல்லி, நவி ஃபின்சர்வ் லிமிடெட் பெங்களூரு. ஸோ இந்த 4 என்பிஎஃப்சி மேல ஆர்பிஐ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 என்பிஎஃப்சிக்கும் ஆர்பிஐ போட்ட பேன் வந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் 21, 2024 இதனால அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா புதுசாக எந்த ஒரு லோனுமே அவங்களால கொடுக்க முடியாது. ஆனால் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவங்க எப்பவும் போல அந்த லோன் ரீபேமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். புதுசாக எந்த ஒரு லோனுமே அக்டோபர் 21, 2024 கொடுக்க முடியாது. ஸோ ஏன் ஆர்பிஐ இந்த ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஆர்பிஐ கொடுத்த பிரைசிங் பாலிசியை என்பிஎஃப்சி ஃபாலோ பண்ணல. ரெண்டாவது ரொம்ப எக்ஸசிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருந்தாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டுமே அவங்க ஹையா வச்சிருந்தனால இந்த ஆக்ஷனை வந்து ஆர்பிஐ அந்த 4 என்பிஎஃப்சி மேல எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா இது எப்போ அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்வரி 2025 செக் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஆர்பிஐ சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன் படி இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. அப்படி ஆர்பிஐ சொன்ன மாதிரி அந்த என்பிஎஃப்சி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஸோ கிராஜுவலா அவங்க மேல போட்டிருக்க ஆக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது என்பிஎஃப்சிக்கு மட்டும் இல்லை, பேங்க்குமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா டோட்டல் லோனுக்கு அப்ளை பண்ற ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது நார்மல் ஆவரேஜ் ரேட் இல்லை, வெயிட்டட் ஆவரேஜ்னா ஈச் லோனோட அமௌண்ட் வெயிட் எடுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பிக் லோனுக்கு ஹை வெயிட்டேஜும் ஸ்மால் லோனுக்கு லோ வெயிட்டேஜும் கொடுத்து விஏஎல்ஆரை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
ஐஎஃப்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், வேர்ல்ட் பேங்கோட ஒரு பார்ட். இவங்க வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு 400 மில்லியன் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கிளைமேட் லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதோட டார்கெட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027. ஸோ இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஃபினான்சிங். ஸோ இவி வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக லோன் ஆப்ஷன் பஜாஜ் ஃபினான்ஸில் கிடைக்கலாம். ஸோ க்ரீன் ஹவுசிங், எக்கோ ஃப்ரெண்ட்லி வீடு கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கப்புறம் க்ரீன் எனர்ஜி பேஸ்ட் பிஸ்னஸ் ஃபண்டிங்காக இந்த 400 மில்லியனை வந்து ஐஎஃப்சி பஜாஜ் ஃபினான்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால க்ரீன் ஃபினான்சிங் இன்க்ரீஸ் ஆகும், சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஃபண்ட் கிடைக்கும், பஜாஜ் ஃபினான்ஸோட லெண்டிங் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்த் ஆகும். அதனால நிறைய கிளைமேட் ஃப்ரெண்ட்லி லோன்ஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸால கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு அவுட்லுக். ஸோ இந்தியாவோட டார்கெட், கிளைமேட் டார்கெட் என்ன அப்படின்னா நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் 2070. இந்தியா வந்து 2070க்குள்ள நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் வந்து அச்சீவ் பண்ணணும் டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கார்பன் இன்டென்சிட்டியை 45% ரெடியூஸ் பண்ணணும் 2030க்குள்ள. அதே மாதிரி 15% ஆஃப் ரெனியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டி 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும். நான் ஃபோசல் ஃபியூல் எனர்ஜியை 500 ஜிகாவாட்டை 2030க்குள்ள இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் கார்பன் எமிஷனை 1 பில்லியன் டன் ரெடியூஸ் பண்ணணும் 2030க்குள்ள. ஸோ 500 மில்லியன் டன் கிரீன் ஹைட்ரஜன் பெர் இயர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனோட டார்கெட். எப்போக்குள்ள அப்படின்னா 2030க்குள்ள. ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிளையுமே வந்து இந்தியா வந்து டார்கெட் வச்சிருக்காங்க 2030க்குள்ள 30% ஆஃப் டோட்டல் வெஹிக்கிள் வந்து ஈவியா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது மும்பை பேஸ்ட் என்பிஎஃப்சி. இவங்க வந்து ஸ்மார்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் ஆப்பில் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா 24 கேரட் பியூர் கோல்டை வந்து நம்மளால எனி டைம் பை பண்ண முடியும். ஸோ இதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் 10 rupees தான். ஜஸ்ட் 10 rupeesல நம்மளால கோல்டு பை பண்ற ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 100% டிஜிட்டல் அண்ட் செக்யூர்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றது, ஸ்டோர் பண்றது, அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே என்னன்னா டிஜிட்டல் தான். ஸோ இது வந்து ரியல் டைம் ப்ரைசிங், எவ்வளோ மார்க்கெட்ல எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அதுதான் நம்ம வந்து இதுல இது பண்ண போறோம். ஸோ இது வந்து எங்க பண்ண போறோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் ஆப்ல. ஸோ கோல்டு நம்ம இப்போ டிஜிட்டலாக வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் அதை ஃபிசிக்கல் கோல்டாகவே அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஆப்பில், இந்த பிளானில், இந்த பிளாட்ஃபார்மில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் கோல்ட். இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது மும்பை பேஸ்ட் என்பிஎஃப்சி கம்பெனி. ப்ராஃபிட்டஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், இது வந்து ஒரு என்பிஎஃப்சி. எம்எஸ்எம்இ செக்டரை ஃபோக்கஸ் பண்ற ஒரு என்பிஎஃப்சி. இதுக்கு இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், வேர்ல்ட் பேங்கோட ஒரு பார்ட், ஒரு மெம்பர். ஸோ அந்த கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து $25 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் மூலயமா. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா எம்எஸ்எம்இ கம்பெனிஸுக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் மிஷினரி இன்வெஸ்ட் பண்ண ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் மிஷினரியில் ஐஎஃப்சி பண்ணுற ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், மும்பை பேஸ்ட் என்பிஎஃப்சி. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ தான். ஸோ இதில் வந்து 25 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னவா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐஎஃப்சி அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு பேங்க் குரூப்போட ஒரு மெம்பர். ஸோ இந்த நார்த் கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா $65 மில்லியன், அதாவது 540 crore வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு சப்போர்ட் கிளைமேட் இம்பாக்ட் ப்ராஜெக்ட்காக. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 50 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா சேர்ந்த ஓஇஇபி அப்படிங்கிற டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 15 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தமா 65 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க நார்த்தன் ஆப் கேபிட்டல். எதுக்கு அப்படின்னா கிளைமேட் இம்பாக்ட் ப்ராஜெக்ட்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக. ஸோ இது மூலயமா ரெனியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட்க்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் மொபிலிட்டி, இவி, கிளீன் எனர்ஜி செக்டாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கிளைமேட் ரெசிலியன்ட் எக்கனாமி பில்ட் பண்ண இந்த ஃபண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல இருந்து எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா
Which among the following NBFC was not banned by Reserve Bank of India from sanctioning and distributing loan in October 2024? ஸோ நம்ம ஒரு 4 பேங்க் மேல என்பிஎஃப்சி பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோன் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 4 பேங்க் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பேங்க் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த பேங்க் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எந்த பேங்க்குக்கு பேன் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாஸ் நாட் பேன்டு பை ஆர்பிஐ தான் கொஸ்டின். ஸோ எந்த பேங்க் அப்படின்னா பந்தன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். So next question, which international finance institution invests $25 million in Profitus Capital for MSME financing? Profitus Capital Limited மேல எந்த financial institution வந்து 25 million இன்வெஸ்ட் பண்ணாங்க MSMEக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் மெஷின்காக? ஸோ எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கோஆபரேஷன். So next question, Northern Arc secured a $65 million climate impact fund from which organization? So இந்த ஆர்கனைசேஷன் 65 million climate impact fund வந்து நார்த்தன் ஆர்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா 2 பேங்க், ஒன்று வந்து யூஎஸ் பேஸ் பண்ணது, இன்னொன்று ஆஸ்திரேலியா பேஸ் பண்ணது. யூஎஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கோஆபரேஷனும் ஆஸ்திரேலியா சேர்ந்த ஓஇஇபி டெவலப்மெண்ட் பேங்க்கும் தான் நார்த்தன் ஆர்க்குக்கு 65 million climate impact ஃபண்டா கொடுத்தாங்க. So next வந்து which NBFC recently launched the Smart Gold Digital Gold Investment Platform? எந்த NBFC Smart Gold அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த NBFC லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the minimum percentage of borrowing that RBI has mandated NBFCs to take from the capital market? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா கேபிட்டல் மார்க்கெட்ல NBFC வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு RBI சொன்னாங்க அப்படின்னா 25%. So next question, which regulatory body governs NBFC in India? NBFC ரெகுலேட் பண்றது யாரு? RBI. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன் வித் எக்ஸாம் ஜெட். தேங்க்யூ.